ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் சுபா அவங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். அதே போல் சுபா சொல்கிற எல்லா விஷயங்களும் பொதுவான கருத்து, யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை. சுபா சொல்கிற விஷயங்கள் மனநிலை சார்ந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தும் அப்படின்னா தொட்டு கூட பார்க்காதீங்க. நல்லா சாப்பிடணும், நல்ல உடற்பயிற்சி பண்ணணும், நல்லா ஹைட்ரேட் பண்ணணும், மனசை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கணும். இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லாத பட்சத்தில், இப்போ நான் சொல்கிறது மேக்ஸிமம் கணவன் மனைவியை சார்ந்த சில விஷயங்கள் தான் உங்களோட மனநிலையில் பகிர்ந்துக்கிறேன். பெண்கள் அவங்க கையை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு ரேண்டமான ஒரு கொஸ்டின்கான அறியாத விஷயங்கள் தான் இன்றைக்கு நான் வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன். நிச்சயமாக திருப்தி இல்லை அப்படின்னா தனக்குத்தானே ஒரு இன்பத்தை ஏற்படுத்திப்பாங்க பெண்கள். அது ரொம்ப ஆழமாக அப்படிலாம் இல்லை, அவங்களுடைய உறுப்புகளை தொடுறது மூலயமா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தெரியும். இப்போ தொட்டு அதை உணரும் பொழுது, இந்த இடத்துல தொடும் பொழுது எனக்கு இந்த ஒரு உணர்வு வருது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். சிங்கிளாக இருக்கும் பொழுது, கல்யாணம் ஆகும் பொழுது, ஒரு கணவர் தொடும் பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு புரிதல், அப்போ இந்த இடத்துல தொடும் பொழுது என் மனைவிக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்றது அந்த கணவருக்கு தெரியும். ஸோ 2 வகையில் நம்ம பார்க்கலாம். ஆனால் பெண்கள் தனக்குத்தானே அவங்க ஒரு ஹாப்பினஸில் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு மைனஸை சொல்லிடுறேன், சேஃபாக தான் நீங்கள் பண்ணணும். இப்போ ஒரு வெஜிடபிள்ஸ் பண்ணுறீங்க, ஒரு டாய்ஸ் வச்சு பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு நீங்களே ஒரு நகங்கள் கைகளை வச்சு பண்ணும் பொழுது நகங்கள் இல்லாமல் அழுக்கு இல்லாமல் சுத்தமாக பண்ணணும். அண்டு நீங்கள் ஒரு டாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய உடம்புக்கு செட் ஆகுதா அப்படின்றது ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். சம் வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணும்பொழுது அது உடஞ்சி மாட்டிக்கிறதுக்கு நிறைய இருக்குது இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத விஷயத்த சுபா சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தன் உடல் பாகங்களை தொடும் பொழுதே இது தொடக்கூடாது, தனக்குத்தானே, நான் சொல்கிறது பெண்ணுக்கு பெண்ணே, அவங்கவுங்க உடம்பு இது என்ன இது என்ன அப்படின்னு தொடும் பொழுது தான் அவங்களால உணரவே முடியும். இதை மஸ்ட்டு புரிஞ்சு தான் ஆகணும். தொடுறதுனால தப்பு கிடையாது, தனக்குத்தானே நான் சொல்கிறேன், அடுத்தவங்க கிடையாது. நான் சொல்கிறது கணவன் மனைவிக்கு மட்டுமே பொருந்தும். சிங்கிளாக இருக்கும் பொழுது எப்படி உணர முடியுன்றத விஷயத்த சொல்கிறேன். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, கணவன் மனைவியாகவே இருந்தாலும் விருப்பம் மட்டும் இருக்கும் பொழுது தான் கணவனும் சரி மனைவியும் சரி சந்தோஷமே இருக்கணும். அந்த உறவுன்றது விருப்பத்தோடு தான் பண்ணணும். ஒரு திணிப்போட ஒரு புஷோட தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப பெரிய தவறு, ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். வலுக்கட்டாயமாக பண்ணுறது பண்ணவே கூடாது. கணவன் மனைவியாகவே இருந்தாலும் விருப்பத்தோடு மன ரீதியாக தான் பண்ணணுமே. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நிலைக்கும், ஒரு திருப்தி இருக்கும், ஒரு புரிதலை கொண்டு வரும். நீங்கள் வலுக்கட்டாயமாக புஷ் பண்ணி பண்ணும் பொழுது பிரச்சனை உண்டாகும், கண்டிப்பாக உருவாகும்ன்ற ஒரு பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. ஸோ பெண்கள் தனக்குத்தானே பண்ணிப்பாங்கன்னா திருப்தி இல்லாத பட்சத்தில், இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, கணவர் பிடிச்ச மாதிரி பண்ணலை, அவங்களுக்கு அந்த உச்சத்தை தொடலை, ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கலை அப்படின்னும் பொழுது தனக்குத்தானே பண்ணிப்பாங்க தான், இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக ஹைஜீனிக்காக தான் பண்ணணும். கைகளில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல சுத்தமாக அலம்பிட்டு நகங்கள்லாம் இல்லாமல் தான் பண்ணணும். இது எல்லாருமே பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது, திருப்தி அடையாதவங்க பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பொதுவாக மனநிலையில் பாருங்கள். அண்ட் எப்போவுமே பெண்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். இப்போ உங்களுடைய அங்கங்களை நீங்கள் தொடும் பொழுது சேஃபாக தான் தொட்டு உணரணுமே. நீங்கள் ஒரு உணர்ச்சியில் தொடுறீங்க, தனக்குத்தானே நீங்கள் தொடும் பொழுது பாதுகாப்பாக, இப்போது நீங்கள் இப்போ மேலே வருடுறீங்க தொடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். அப்படி மென்மையாக தான் பண்ணணும். ஸோ அந்த ஒரு கண்ட்ரோலோடு தான் நீங்கள் பண்ணுவீங்க. இதே கணவன் மனைவிக்கும் பொருந்தும். அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை, கணவனால் ஒரு திருப்தி கொடுக்க முடியல, ஒரு உச்சத்தை கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த ஒரு ஹாப்பினஸுக்கு பண்ணுவாங்க. சில பேர் இதை பண்ணவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு அதை பற்றி அந்த ஒரு புரிதலும் இருக்காது, அவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. இந்த இடம்லாம் தொடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம், ஒரு கண்ட்ரோல்லே இருப்பாங்க. ஸோ நான் சொல்கிறது ரேண்டம். சில பேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு திருப்தி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில், இல்லை திருப்தியே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில்.
சில பேர் அதை பண்ணவே மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே இது பொருந்தாது. பொதுவான கருத்தை தான் நான் பகிர்ந்துக்கிறேன். பெண்களும் தனக்குத்தானே பண்ணுவாங்க, ஆனால் எதுவுமே அளவுக்கு மீறி பண்ணக்கூடாது, பிரச்சனைகள் வரும். அண்ட் ஹைஜீனிக் மஸ்ட்டு மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அண்டு தனக்குத்தானே பெண்கள் பண்ணும்பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு சந்தோஷம், எப்படி கணவன் மனைவி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது, அதே மாதிரி தான் இப்போ பசங்க மட்டும் தனக்குத்தானே பண்ணிக்கும் பொழுது ஒரு இன்பம் கிடைக்குதா, அதுவுமே கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி பெண்களுக்கும் அந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், ஆனால் கண்ட்ரோலாக இருக்கணும். எதுவுமே அளவுக்கு மீறி போகுச்சு அப்படின்னா பிரச்சனை அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு புரிதலை இந்த வீடியோவில் நான் ஏற்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். மஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஹோப்ஃபுல்லி புரிஞ்சுதான். ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களோட மனநிலை சார்ந்து பகிர்ந்துக்கிறேன். ஹைஜீனிக் பசங்க பண்ணாலும் சரி பெண்கள் பண்ணாலும் சரி, ஹைஜீனிக் மஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய அங்கே மஸ்ட்டு பெண்ணாக இருந்தீங்கன்னா மேலேருந்து இப்படி கீழ் நோக்கி வாஷ் பண்ணுங்கள். பசங்களாக இருந்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஓட்டையை விட்டுட்டு பின்னுக்கு தோல் இருந்ததுன்னா தோலை தள்ளிட்டு நல்லா எவ்ரிடே குளிக்கும் பொழுது வாஷ் பண்ணுங்கள். கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, சோப்பு யூஸ் பண்ணாதீங்க, பிளைன் குளிக்கிற தண்ணி போட்டு வாஷ் பண்ணாலே போதுமானது. ஸோ ஹைஜீனிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கணவன் மனைவியாகவே இருந்தாலும் பண்ணுவதற்கு முன் வாஷ் பண்ணணும், பண்ணதுக்கு பின்னும் வாஷ் பண்ணணும், அதாவது கிளைமேக்ஸ்க்கு அப்புறமும் வாஷ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சுபா உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹீட் ஹெல்த்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, சரியாக ஃபாலோ பண்ண நியூ லைஃப் ஸ்டைலை க்ரியேட் பண்ணலாம். மனநிலையில் இந்த ஒரு வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ஒரு புரிதலை கொடுக்கும்.